அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி செடி. என்கிட்ட தொட்டியில ஒரு கற்பூரவள்ளி செடி இருக்கு. அந்த செடி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வச்சு தான் வளர்த்துட்டு இருப்போம் வின்டர்ல. நல்லா ஸ்ப்ரிங் வரும்போது வெளியில எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது லைட்டா ஒரு சின்னதா 2, 3 இலை உடைஞ்சிருச்சு. அத எடுத்து நான் இந்த இடத்துல மண்ணுல வச்சேன். அதுதான் இவ்ளோ அழகா நல்லா வளர்ந்து வந்திருக்கு. கற்பூரவள்ளி செடி பார்த்தீங்கன்னா, அது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. பெருசா அதுக்கு கேர் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன தண்ட உடைச்சு வச்சோம்னாலே அது நல்லா வளர்ந்து வந்துரும். நெறைய வெயில் இருக்கக்கூடாது, ரொம்ப நிழலும் இருக்கக்கூடாது. அந்த மாரி ஒரு இடத்துல வச்சா போதும். அதேபோல இதோட இலைகள், தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையானது. அதனால ஈஸியா உடைஞ்சிரும். அதனால அத பார்த்து நம்ம தூக்கி எடுத்து வைக்கணும். அந்த மாரி நானு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுத்து வைக்கும்போது தான் ஒரு சின்ன தண்டு உடைஞ்சுச்சு. அத நான் இத வைக்கும்போது தான் இவ்வளோ அழகா வந்துச்சு. இந்த செடியோட வேர் பாருங்களேன், எவ்வளோ நல்லா அழகா வளர்ந்து பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க. கல்லுக்குள்ளேலாம் ஊடுருவி போய் நல்லா வளர்ந்துருக்கு. அதேபோல இந்த செடிய மண்ணுல இருந்து நான் எடுக்கக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு நல்ல வாசம். அந்த கற்பூரவள்ளி இலையோட வாசம் ரொம்ப நல்லா வந்துருச்சு. அந்த இலை கசங்க கூட இல்ல. அது சும்மாவே அந்த செடிய நம்ம எடுக்கும்போதே அவ்வளோ நல்ல வாசம். நான் எதுக்காக இத பறிக்கிறேன் அப்படின்னா, இப்ப எங்களுக்கு குளிர் ஆகுறதுனால இந்த செடி அவ்வளோதான் அந்த குளிர்ல வாடி போயிரும். அதனால தான் இத பறிச்சு நான் வீட்டுக்குள்ள வைக்க போறேன். இதுதான் என்கிட்ட இருக்க கற்பூரவள்ளி செடி. இந்த செடி பார்த்தீங்கன்னா, நான் வெளியில வச்சு கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேங்க. ஆனா அதனால கலர் எல்லாம் மாறிருச்சு. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சாறு இருக்கு. அது ஒண்ணும் காஞ்சு போகல, இல்ல அழுகி போகல. ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.